ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாட்டின் பல இடங்களில் பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக தெரிகின்றது. அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஜாமியா மஸ்ஜித் பெரிய பள்ளிவாசலில் இன்று வெள்ளிக்கிழமை மதியம் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலின் வாயிலில் தொழுகையில் கலந்து கொண்ட அனைவரும் கருப்பு பேட்ஜ் அணிந்து வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். முஸ்லிம்களை ஒடுக்காதே, முஸ்லிம்களை ஒடுக்காதே, முஸ்லிம்களை ஒடுக்காதே, புதிய சட்டத்தை திணிக்காதே, புதிய சட்டத்தை திணிக்காதே, அந்நியர்கள் அபகரிக்க, அந்நியர்கள் அபகரிக்க, வக்பு சட்டத்தை திருத்தாதே, வக்பு சட்டத்தை திருத்தாதே, அந்நியர்கள் அபகரிக்க, அந்நியர்கள் அபகரிக்க, வக்பு சட்டத்தை திருத்தாதே, வக்பு சட்டத்தை திருத்தாதே. ஆர்ப்பாட்டத்தில் முழக்கங்களை முன்னெடுத்த சீர்காழி வட்டார சுன்னத் வல் ஜமாஅத் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு முகமது யூசுப், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் உள்ளிட்ட அரசியல் கட்சிகளால் வக்பு திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டி உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இன்று தமிழ்நாடு முழுவதும் 13,000க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஜுமா தொழுகைக்கு பிறகு மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. இந்திய முஸ்லிம்கள் போன்று தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் முன்னணி அரசியல் கட்சிகள் எல்லாம் அந்த வழக்கில் தொடர்ந்திருக்கின்றார்கள். அந்த வழக்குகள் வெற்றியை பெறும், அந்த நீதி பெறும் வரை எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய எல்லா நிகழ்வுகளும் எங்களுடைய போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்றே கொண்டிருக்கும். மேலும் திரு முகமது யூசுப் வக்பு திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ள தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தனது நன்றிகளை தெரிவித்தார்.